இந்திய அரசியலமைப்பில் இந்தியாவில் இயற்றப்பட்ட சட்டங்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். பிட் இந்திய சட்டம் 1784. பிட் இந்திய சட்டம் 1784 வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த சட்டத்தை இயற்றவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து பிரதமர் இளைய பிட் அப்படிங்கிறவனால தான் இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டது. ஒழுங்குமுறை சட்டத்தோட குறைகளை நீக்கிறதுக்காக தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டுச்சு. இந்த சட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா 6 உறுப்பினர்கள் கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் வந்து அமைச்சாங்க. ஆனால் இயக்குனர் குழுன்னு ஒன்று இருந்தது, அதில் எந்த மாற்றமும் செய்யப்படலை. இயக்குனர் குழு அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கட்டுப்பாட்டு வாரியத்தில் வந்து 6 உறுப்பினர்கள் நியமிச்சாங்க. இந்தியாவிற்கான சிறப்பு அரசாங்கத்தை தோற்றுவிக்கிறதா இதோட நோக்கம். இந்த பிட் இந்திய சட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவிற்கான சிறப்பு அரசாங்கத்தை வந்து தோற்றுவிக்கணும். அப்புறம் இந்தியாவில் பிரிட்டிஷ் எந்தெந்த பகுதியெல்லாம் ரூல் பண்ணாங்களோ அந்த பகுதிக்கெல்லாம் வந்துட்டு அவங்களே பாதுகாப்பு தரணும் அப்படிங்கிறது தான் இந்த பிட் இந்திய சட்டத்தோட நோக்கம். ஆளுநருக்கு உதவி செய்யறதுக்கு உறுப்பினர்கள் குழு ஆலோசனை குழுன்னு இருந்தது. அதுல உறுப்பினர்கள் பார்த்தோம் அப்படின்னா நார்த் பிரபு வந்து 4 உறுப்பினர்கள் நியமிச்சிருந்தாங்க. அதோட உறுப்பினர்களோட எண்ணிக்கையை வந்து இந்த பிட் வந்து 3 உறுப்பினர்களாக குறைச்சிட்டாங்க. ஸோ இதுல வந்து கட்டுப்பாட்டு வாரியம் வந்து என்ன அப்படின்னா அரசியல் நடவடிக்கைகளாகவும் அரசியல் நடவடிக்கை ஃபுல்லா கட்டுப்பாட்டு வாரியம் வந்து கண்காணிக்கும். இயக்குனர் குழு வந்து வணிக நடவடிக்கைகளை கண்காணிக்கும். ஸோ இதை பார்க்கும்போது இது வந்து ஒரு இரட்டை ஆட்சித்தன்மை கொண்ட அமைப்பாக ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ இந்த பிட் இந்திய சட்டம் வந்து நார்த் பிரபு வந்துட்டு ஒழுங்குமுறை சட்டம், பிட் இந்திய சட்டம் வந்து இளைய பிட் அப்படிங்கறதுனால ஏற்படுத்தப்படுது. இந்த பிட் இந்திய சட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா கட்டுப்பாட்டு வாரியத்துல 6 உறுப்பினர்கள் கொண்ட உறுப்பினர்களை நியமிக்கிறாங்க. இயக்குனர் குழுவில் எந்த மாற்றமும் இல்லை. இந்தியாவுக்கு வந்து போதுமான பாதுகாப்பு தரணும், அங்கீகாரம் தரணும் அப்படிங்கறத இவங்களோட நோக்கம். இதுல வந்து ஆலோசனை குழுவோட உறுப்பினர்கள் வந்து 4ல இருந்து 3 ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. கட்டுப்பாட்டு வாரியம் வந்து அரசியல் நடவடிக்கைகளையும் இயக்குனர் குழு வந்து வணிக நடவடிக்கைகளையும் பாத்துக்கிறனால இது வந்து ஒரு இரட்டை ஆட்சி தன்மை கொண்ட சட்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிட் இந்திய சட்டத்துல சில திருத்தங்கள் கொண்டு வராங்க. பிட் இந்திய சட்டம் வந்துச்சு 1784. பிட் இந்திய திருத்த சட்டம் வந்து 1786. இந்த பிட் இந்திய சட்டம் திருத்த சட்டம் கொண்டு வந்தது டைம்ல கவர்னர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா காரன் வாலிஸ் தான் கவர்னர் ஜெனரலா இருந்தாரு. பிட் இந்தியால திருத்த சட்டம் கொண்டு வந்தப்போ அந்த இந்தியால வந்துட்டு கவர்னரா இருந்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா காரன் வாலிஸ். இந்த கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற பதவியோட கமாண்டோ இன் சீஃப் அப்படிங்கிற பதவியை இணைச்சு அதிக அதிகாரம் கொண்ட கவர்னர் ஜெனரலா இருந்தவர் தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா காரன் வாலிஸ். சோ கவர்னர் ஜெனரல்ன்ற பதவி யாரு இருந்தா அப்படின்னா பிட் இந்திய திருத்த சட்டம் 1786 அப்ப காரன் வாலிஸ் பிரபு தான் இருந்தாரு. இந்த கவர்னர் ஜெனரல் பிளஸ் கமாண்டோ இன்ஷிப் அப்படிங்கிற 2 பதவி இணைச்சு மிக அதிகாரம் கொண்ட கவர்னர் ஜெனரலா யாரு இருந்தார் அப்படின்னா காரன் வாலிஸ். சோ நெக்ஸ்ட் பட்டை சட்டங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.